இருக்கு. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. ஈரானும் இஸ்ரேலும் மிக கடுமையாக சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு நேரத்தையும் நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படின்னு பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி வந்து ரொம்ப தீவிரமாக இறங்கியிருக்கிறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? பாகிஸ்தான் மீதான தாக்குதல் நிற்க போவதில்லைன்னு அர்த்தம். பலுச்சிஸ்தானில் ஒரு ஆக்டிவாக வந்து பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி பாகிஸ்தானை நோக்கி இனிமே வரும் நாட்களில் மிக அதிகமான தாக்குதலை நடத்துவார்கள் அப்படின்ட்டு வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். இது நாம ஏதோ வந்து எதிர்பார்க்கிறோங்கிறது கிடையாது. இந்த சம்பவம் ஆபரேஷன் சிந்தூர்லையும் நடந்தது. ஒரு பக்கம் ஒருவேளை ஈரான் வந்து என்னப்பா இவங்க வந்து நமக்கு கமிட்மெண்ட் கொடுத்துட்டு இப்போ விலகிறாங்கன்னு சொல்லக்கூடாது. ஸோ இஸ்ரேலை வந்து ஒன்று தட்டிடணும். இஸ்ரேல் வந்து நீ என்னையே பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா இல்லை நான் கமிட்மெண்ட் கொடுக்கலன்னு சொல்லணும். ஆக இவங்க வந்து இஸ்ரேலுக்கும் வந்து ஆதரவா இல்லை, அதே மாதிரி ஈரானுக்கும் ஆதரவா இல்லை. ஆனால் ஈரானுக்கு இவங்க ஆதரவா நிற்க வேண்டிய ஒரு கட்டாயம் எங்க இருக்குன்னா, இஸ்ரேல் இந்த பாகிஸ்தானுடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கெல்லாம் வந்து அவங்க வந்து ஒன்றும் கீழே இறங்க போறதில்லை. அதே மாதிரி இதை வந்து அவங்க பெருசா இல்லை பாகிஸ்தான் வந்து இனிமேல் எது செய்ய மாட்டாங்கன்னு நினைக்க போறதில்லை. உங்ககிட்ட அணு ஆயுதம் இருக்கும் வரை, பாகிஸ்தானுடைய கையில் அணு ஆயுதம் இருக்கும் வரை இஸ்ரேல் விடப்போவதில்லை அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது. ஆதரநேயர்களுக்கு அன்பு வணக்கம். இப்ப மத்திய கிழக்கு நாடுகளில் இஸ்ரேல் ஈரானுக்கு இடையே நடந்திருக்கக்கூடிய அந்த போர் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயமாக மாறி இப்போ அதில் வந்து பாகிஸ்தான் தலையிடக்கூடிய அளவுக்கு வந்து நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. ஏன் பாகிஸ்தான் தலையிடுனா, நம்ம முந்தைய காணொலியில் பார்த்தோம். ஒருவேளை இஸ்ரேல் வந்து ஈரான் மீது அணுகுண்டு தாக்குதல் நடத்துச்சு அப்படின்னா நாங்கள் இஸ்ரேல் மீது வந்து அணுகுண்டு தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு பாகிஸ்தான் எங்களுக்கு வந்து உத்தரவாதம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்ட்டு ஈரானுடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரி அந்த கமிட்டியோடைய முக்கியமான மெம்பர் வந்து பேசியது மிகப்பெரிய ஒரு விமர்சனமாக மாறி இருக்கிறது. அதுக்கு பாகிஸ்தான் கொடுத்த ரியாக்ஷன் என்ன அப்படிங்கிறது நம்ம இந்த காணொலி இறுதியாக பார்ப்போம். அதுக்கு முன்பாக இப்போ இந்த பிரச்சனை வந்து இவ்வளோ பயங்கரமாக வந்து போயிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழலில் குறிப்பாக சர்வதேச நாடுகள் பிரச்சனை, ஈரானுக்கு ஒன்றா நாங்கள் இருப்போம். ஒரு ஃபோட்டோ கூட நம்ம பார்த்தோம். ஈரானுடைய விமானப்படைக்கு வந்து உதவி செய்யும் விதமாக பாகிஸ்தானுடைய விமானம் போச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபோட்டோ வந்து ஒன்று பார்த்தோம். ஸோ வேறு நாட்டிலலாம் பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னா தலையிடணும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து ரொம்ப அவேராக இருக்கக்கூடிய பாகிஸ்தானுடைய இஸ்லாமாபாத் அரசாங்கம் இப்போ வந்து அவங்க நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனையை வந்து எப்போவுமே பேசுனது கிடையாது. அதே மாதிரி அது சம்மந்தமான செய்திகளும் பெரிய அளவுக்கு வந்தது கிடையாது. ஆனால் இப்போ அவங்களுடைய லோக்கல் மீடியாஸில் இது சம்மந்தமான செய்திகள் ஜாஸ்தியாக வர தொடங்கியிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, நீங்கள் பாருங்கள், பலுச்சிஸ்தான் அப்படிங்கிற அந்த பகுதியில் நேற்று ஒரே நாளில் 5 தாக்குதல்களை பாகிஸ்தான் இராணுவத்தை நோக்கி நடத்தப்பட்டிருக்கிறது. ஒரு தாக்குதல் இல்லை, 2 தாக்குதல் இல்லை, 5 தாக்குதல்கள் ஒரே நாளில் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அது எங்கே அப்படின்னா பலுச்சிஸ்தான் மாகாணத்தில் இருக்கக்கூடிய ஜமுரான் அப்புறம் வந்து பஞ்ச்கர் அப்படிங்கிற 2 பகுதியில் நடந்துட்டு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு தாக்குதல் சம்பவம். இதை வந்து வழக்கம் போல் பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி அவங்க தான் நடத்தியிருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து பாகிஸ்தானுடைய துருப்புகளை மையமாக வைத்து நடத்தப்பட்ட தாக்குதல், அவங்களுடைய வாகனத்தை வந்து சிதறடித்து நடத்தப்பட்ட தாக்குதல். இந்த தாக்குதல் சம்பவத்தில் 4 பாகிஸ்தான் இராணுவத்தை சேர்ந்த வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்ட்டு அவங்களுடைய பலுச்சிஸ்தானில் இருக்கக்கூடிய லோக்கல் மீடியாலேயே வந்து ஃப்ளாஷாக இது மிகப்பெரிய ஒரு நியூஸாக மாறி இருக்கு. பலுச்சிஸ்தான் அப்படிங்கிற அந்த பகுதி ஈரானோடு தன்னுடைய அந்த எல்லைகளை வந்து பகிர்ந்துட்டு இருக்கு. அதே மாதிரி வந்து ஈரானுடைய அந்த நடமாட்டம், ஈரானுக்கு தேவையான உதவிகளை வந்து பாகிஸ்தான் அந்த எல்லையில் செய்தா அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன்ஸ் வந்து ஏற்கனவே ஒரு பக்கம் வந்து போயிட்டு இருக்கு. இப்போ அந்த போயிட்டு இருக்கக்கூடிய சூழலில் இப்போ பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி அவங்களோட தாக்குதலை தீவிரப்படுத்தியிருக்கிறாங்க. இதே மாதிரி தான் ஆபரேஷன் சிந்தூர் நேரத்திலையும் பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி வந்து பாகிஸ்தானுக்கு எதிரான அந்த தாக்குதலை வந்து தீவிரப்படுத்தினாங்க. அதில் எந்த அளவுக்கு போய் அவங்களுடைய அந்த மிரியார் பலூஜிலேருந்து மிக முக்கியமான அந்த பலுச்சிஸ்தான் லீடர்ஸ் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஆபரேஷன் சிந்தூரை இன்னும் ஒரு 7 நாட்கள் இந்தியா வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்ததுன்னா தனி பலுச்சிஸ்தான் அப்படிங்கிற ஒரு நாடே பிறந்திருக்கும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, அங்கே அவங்க தாக்குதல் நடத்தும் போது பாகிஸ்தான் இராணுவத்தை நோக்கி நாங்கள் தாக்குதல் நடத்துவோம், தாக்குதல் நடத்தினா இந்த இருமுனை தாக்குதலை இஸ்லாமாபாத் அரசாங்கத்தால் நிச்சயமாக வந்து அதை வந்து சரி செய்ய முடியாது, அதை வந்து சமாளிக்கவும் முடியாது. அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த சைனீஸ் எக்யூப்மெண்ட்ஸை வச்சுக்கிட்டு, சைனீஸ் வெப்பன் சிஸ்டத்தை வச்சுக்கிட்டு அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் கொடுங்க. அது எந்த அளவுக்கு போனாங்கன்னா, இந்தியா கிட்ட அவங்க என்ன விஷயம் கேட்டாங்க, 1971 நீங்கள் வந்து பாகிஸ்தான் இராணுவத்துக்கிட்ட பறிமுதல் செய்த இந்த ஆயுதம் இருக்குல்ல, அந்த ஆயுதத்தை திருப்பி கொடுங்க, துருபிடிச்ச ஆயுதத்தை திருப்பி கொடுங்க, அந்த ஆயுதத்தை வச்சே பாகிஸ்தான் இராணுவத்தை என்ன செய்யறோன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி தான் அவங்க வந்து சொன்னாங்க.
ஸோ அந்த அளவுக்கு வந்து பலவீனமான ஒரு இராணுவ கட்டமைப்பை வைத்திருக்கக்கூடிய பாகிஸ்தான் ஈரானுக்கு நான் உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் சொல்லக்கூடிய விஷயங்களாகட்டும், இப்போ அதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பேக் ஃபயர் வந்து ஆயிருக்கு. ஸோ அது சம்மந்தமான விஷயத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி பலுஜிஸ்தானில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் பாகிஸ்தான் இராணுவத்தை சேர்ந்த வீரர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது வந்து அவங்களோட கெச் அப்படிங்கிற அந்த கெச்சி மாவட்டத்தில் வந்து நடந்திருக்கு. பலுஜிஸ்தானுடைய மிக முக்கியமான ஒரு மாவட்டம். அங்கே வந்து இந்த தாக்குதல் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். நம்ம அன்னைக்கே சொன்னோம், பாகிஸ்தானுடைய இராணுவத்தின் மீது தொடர்ச்சியாக நடத்தப்பட்ட தாக்குதல் சம்பவம் அப்படிங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. அப்படிங்கிற போது அடுத்த கட்டமாக வந்து பாகிஸ்தான் பலுஜிஸ்தானில் ஏதேனும் ஒரு நகர்வை நகர்த்தணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா கூட அதை வந்து அதுக்கான ஒத்துழைப்பை அங்கே இருக்கக்கூடிய வீரர்கள் கொடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ நடந்துட்டு இருக்க தாக்குதலும் அதை ஒட்டி தான் இருக்குது. அதே மாதிரி ஏற்கனவே ஒரு ஃப்ரண்ட் வந்து நமக்கு பக்கத்தில் ஓப்பனாக இருக்குது. அதாவது ஈரானும் இஸ்ரேலும் மிக கடுமையாக சண்டை போட்டுட்ருக்குறாங்க. ஸோ இந்த ஒரு நேரத்தையும் நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படின்னு பலுஜிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி வந்து ரொம்ப தீவிரமாக இறங்கியிருக்கிறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? பாகிஸ்தான் மீதான தாக்குதல் நிற்கப் போவதில்லைன்னு அர்த்தம். அதுவும் வந்து இந்த மத்திய கிழக்கில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பதற்றம் அப்படிங்கிறது தனியும் வரை இந்த தாக்குதல் சம்பவங்கள் அப்படிங்கிறது ஜாஸ்தியாக நடக்கும்னு அர்த்தம். அதுவும் குறிப்பாக இந்த பிரச்சனையில் வந்து ஈரானுடைய எல்லையிலேயே இருக்கிறதால ஈரானுடைய பாதிப்புகள் என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறது தாண்டி பலுஜிஸ்தானில் ஒரு ஆக்டிவாக வந்து பலுஜிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி பாகிஸ்தானை நோக்கி இனிமே வரும் நாட்களில் மிக அதிகமான தாக்குதலை நடத்துவார்கள் அப்படின்ட்டு வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். இதை நாம் ஏதோ வந்து எதிர்பார்க்கிறோங்கிறது கிடையாது. இந்த சம்பவம் ஆப்ரேஷன் சிந்தூர்லையும் நடந்தது, இப்போவும் நடக்க போகுதுன்னு அர்த்தம். அதை தாண்டி இஸ்ரேலுக்கு எதிராக இவங்க சொல்லியிருக்கக்கூடிய இந்த வாய்விட்ட விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாமே பேக்ஃபர் ஆகி இவங்களுக்கு மிக முக்கியமாக எந்த இடத்துல வந்து பாதிப்பை ஏற்படுத்த போகுது அப்படின்னா பலுஜிஸ்தானில் ஏதேனும் ஒரு விஷயம் நடந்துடக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு கண்ணோட்டத்திலையும் தான் ஈரானுக்கு வந்து பாகிஸ்தானோட இஸ்லாமாபாத் அரசாங்கம் வந்து தங்க அரவணைப்பை வந்து கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அதுவே அவங்களுக்கு இப்போ ஒரு பேக் ஃபயர் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓகே, இந்த பேக் ஃபயர்லேருந்து ஒரு தற்காலிகமாக தப்பிக்கிறதுக்கு பாகிஸ்தான் அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வழக்கம் போல் அவங்களுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா அவர் வந்து நிறைய பேரோட ஃபேவரட். ஏன் அப்படின்னா பாகிஸ்தானுடைய எதிரிகள் அவருக்கு என்னென்ன பாகிஸ்தானை வந்து செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அது எல்லாத்தையுமே இவரே வந்து செஞ்சு கொடுத்துருவார். மிக குறிப்பாக அந்த ஸ்கை நியூஸில் உட்காந்து அவர் கொடுத்த பேட்டி இருக்குல்ல, 30 வருஷமாக இந்த கேவலமான வேலையை நாங்கள் அமெரிக்காவுக்காக நாங்கள் பண்ணோம், தீவிரவாதம் அப்படிங்கிற அந்த கேவலமான வேலையை நாங்கள் அமெரிக்காவுக்காக பண்ணோம், வெஸ்ட்டுக்காக பண்ணோம் அப்படின்ட்டு சொன்ன அந்த ஒப்புதல் வாக்குமூலம் இருக்குல்ல, இந்த ஒப்புதல் வாக்குமூலத்தையே நம்மளுடைய டெலிகேட்ஸ்லாம் கூட நிறைய இடத்துல வந்து கோட் பண்ணி இந்த ஆப்ரேஷன் சிந்து தொடர்பாக இந்தியா அனுப்பி டெலிகேட்ஸ் நிறைய நாடுகளுக்கு போனாங்க இல்லையா, அப்போ வந்து இதையும் மேற்கோள் காட்டி தான் வந்து பேசினாங்க. ஸோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து உதவி செய்யக்கூடியவர் பாகிஸ்தானுடைய ராணுவ அமைச்சர் கவாஜா. இப்போ அவர் வந்து இப்போது பாகிஸ்தானை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு இறங்கியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் தெர் இஸ் நோ சச் கமிட்மெண்ட், நாங்கள் அந்த மாதிரிலாம் எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் நாங்கள் வந்து தாக்குதல் நடத்துவோம், தாக்குதலை வந்து இஸ்ரேல் மீது வந்து அணுவாய தாக்குதலை நடத்துவோம்னா எந்த கமிட்மெண்ட்டும் ஈரானுக்குலாம் நாங்கள் கொடுக்கவே இல்லைங்க. அப்போ கொடுக்காம எப்படி வந்து ஈரானுடைய பாதுகாப்பு துறையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஆள் எப்படி இதை வந்து வெளில சொன்னார்? பாகிஸ்தானுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்து நாங்கள் கொடுக்கல அப்படின்ட்டார். ஓகே சரிப்பா, கொடுக்கலையா, சரி ஓகே விட்டுருங்க, இதோட போயிருக்கணுமா இல்லையா? போல. அங்கே தான் அடுத்த ஒரு விஷயம் நடக்குது. என்ன நடக்குதுன்னா, இன்னொன்று சொல்கிறாரு, நாங்கள் வந்து மேற்குலக நாடுகளுக்கு ஒரு எச்சரிக்கை விடுக்கிறோம். என்ன அப்படின்னா, இஸ்ரேலுடைய அந்த நியூக்ளியர் பவருக்கு, இஸ்ரேல் வைத்திருக்கக்கூடிய அணுவாயுதம் சம்பந்தமான விஷயங்களுக்கு ஏதாவது வந்து நியூக்ளியர் டிசிப்ளின் இருக்கா, ஏதாவது ரெகுலேஷன் இருக்கா, இது வந்து ஆபத்தான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எச்சரிக்கை விடுக்கிறாராம். வெஸ்ட்டுக்கு வந்து எச்சரிக்கை விடுக்கிறாராம். அந்த வெஸ்ட்டில் அமெரிக்கா அடங்குமா இல்லை அடங்காதான்னு தெரியல. அதே மாதிரி இவருக்கு வெஸ்ட்டு கண்ட்ரீஸ்க்கு வந்து இவர் எச்சரிக்கை விடுக்கிற அளவுக்கு இவருக்கு தைரியம் எங்கேருந்து வந்திருக்குன்னா, எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், பேரரசர் நமக்கு பின்னாடி இருக்கிறாரு, அங்கேருந்து அந்த தைரியம் வந்திருக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். பேரரசர்னா ஷி ஜின்பிங், நமக்கு பேரரசருடைய ஆதரவு இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு இதில் வெஸ்ட்டை வந்து நாங்கள் எச்சரிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இப்போது இந்த ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த முரண்பாடு, எவ்வளோ முரண்பாடு இருக்குன்னு பாருங்களேன். அதாவது ஒரு பக்கம் ஒருவேளை ஈரான் வந்து என்னப்பா இவங்க வந்து நமக்கு கமிட்மெண்ட் கொடுத்துட்டு இப்போ விலகிறாங்கன்னு சொல்லக்கூடாது, ஸோ இஸ்ரேலை வந்து ஒன்று தட்டிடணும். இஸ்ரேல் வந்து ஓ நீ என்னையே பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா, இல்லை நான் கமிட்மெண்ட் கொடுக்கலன்னு சொல்லணும். ஆக இவங்க வந்து இஸ்ரேலுக்கும் வந்து ஆதரவாக இல்லை, அதே மாதிரி ஈரானுக்கும் ஆதரவாக இல்லை. ஆனால் ஈரானுக்கு இவங்க ஆதரவாக நிற்க வேண்டிய ஒரு கட்டாயம் எங்கே இருக்குன்னா பலுஜிஸ்தானில் இருக்குது. அதுக்கப்புறமும் நிறைய ரீசன்ஸ் இருக்குது, பட் அதுக்குள்ளே போக வேண்டாம். ஸோ இதுதான் வந்து மிக முக்கியமான ஒரு விஷயங்களாக இருக்குது. ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷனில் குறிப்பாக இஸ்ரேலுடைய கவனம் ஈரானுக்கு அப்புறம் எங்கே தங்கள் மீது திரும்பிடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் வந்த ஸ்டேட்மெண்ட் தான் இது. ஆனால் பாகிஸ்தானுக்கு ஒரு விஷயம் தெரியாது, இஸ்ரேலுடைய அந்த கவனம் உங்கள் மீது எப்போவோ வந்தாச்சு அப்படின்னு. ஈரான் வந்து
இப்போ போரில் வந்து ஈரான் கூட இஸ்ரேல் மிக கடுமையாக வந்து போர் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. எதுக்காக நடத்திட்டு இருக்காங்க? அவங்களுடைய இருப்பு, அவங்களுடைய அந்த இடம், அவங்களுடைய நிலம், அவங்களுடைய நாடு, இது எதுக்குமே வந்து அணு ஆயுதத்தால் எந்த விதமான பாதிப்பும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதால அவங்க வந்து இந்த போரை வந்து முன்னெடுத்து போகிறாங்க. அப்படின்னா இப்போ ஈரான் ஒருவேளை நாளைக்கு வந்து இந்த போரில் வந்து தோற்று போகுதுன்னு வச்சுப்போம். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான். நாளைக்கு தோற்று போகிறாங்க, இல்லை அமெரிக்கா கூட இந்த நியூக்ளியர் டீலுக்கு வந்து அமைதியாக போகிறாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த கட்டமாக அவங்களுடைய இஸ்ரேலுடைய டார்கெட் வந்து யாராக இருக்கும்? மிக நிச்சயமான பாகிஸ்தானாக தான் இருக்கும். அது வந்து நம்ம சொல்லலை. இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ ஒரு ஓப்பன் சேனலில் அவர் பேசியிருக்கிறார். யார் உங்களுக்கு த்ரெட்டாக நினைக்கிறீங்க அப்படின்னு அவர் கேட்கும்போது அவர் சொன்ன விஷயங்கள் இது, இந்த பாகிஸ்தான் அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாமல் அவர் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து ஈரான் நோக்கி வந்து இஸ்ரேல் உள்ளிட்ட நாடுகள்லாம் நகர்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த சூழலில் தான் நாங்கள் வந்து அணு ஆயுதம் ஏவுவோம் இஸ்ரேல் மேலே அப்படின்னு நீங்கள் ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கெல்லாம் எவ்வளவு தைரியம் இருக்கும் அப்படின்னு தான் வந்து இஸ்ரேல் நினைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இஸ்ரேல் இந்த பாகிஸ்தானுடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கெலாம் வந்து அவங்க வந்து ஒன்றும் கீழே இறங்க போகிறதில்ல. அதே மாதிரி இதை வந்து அவங்க பெருசாக இல்லை பாகிஸ்தான் வந்து இனிமேல் எதுவும் செய்ய மாட்டாங்கன்னு நினைக்க போகிறதில்ல. உங்ககிட்ட அணு ஆயுதம் இருக்கும் வரை, பாகிஸ்தானுடைய கையில் அணு ஆயுதம் இருக்கும் வரை இஸ்ரேல் விடப்போவதில்லை அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது. இதுக்கான அந்த எதிர் விளைவுகள் அப்படிங்கிறத வரக்கூடிய நாட்களில் நம்ம தொடர்ச்சியாக வந்து பார்க்க போகிறோம். ரெண்டாவது, ஏற்கனவே பலூச்சிஸ்தான் மாகாணம் எரிந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு அடுத்தபடியாக சிந்து, கைபர் பக்துங்வா எங்கே நடக்க போகுது அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து நம்ம தொடர்ச்சியாக வந்து பார்க்க தான் போகிறோம். மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.